விஜய் வந்து குமரனை கூட்டிகிட்டு வந்து ஷோரூமுக்கு வந்து போகிறாரு, ட்ரெஸ் ஷோரூமுக்கு. அங்கே வந்து குமரன் வந்து எதுக்கு ப்ரோ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம், எனக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்றாரு. இல்லை நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. இல்லை ப்ரோ அது வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்குறேன், அங்கே போனால் நல்ல விதவிதமான ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொன்னேன், அதுக்காக தான் வாங்க வந்திருக்கோம். இல்லை ப்ரோ இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு செட் ஆகாது ப்ரோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல ட்ரெஸ்ஸை மட்டும் செலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இல்லை ப்ரோ இது கங்காவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், செமையாக திட்டுவா, எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ரோ, சொன்னால் கேளுங்க, இங்கே பாருங்கள் நான் உங்கள் பிரதராக இருந்து இன்றைக்கி நான் வாங்கி கொடுக்குறேன், இன்னொரு நாள் நீங்கள் சம்பாதிக்கும் போது இதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இது நமக்குள்ளே டீலு, இது ஓகேவா, நீங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து ப்ரோ நான் சொன்னால் கேட்பீங்களா மாட்டிங்களா? சரிங்க விஜய் உங்களுக்காக நான் எடுத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், கண்டிப்பாக உங்களுக்கு இதோட நல்ல ட்ரெஸ்ஸாக விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தருவேன், நீங்கள் வாங்கிக்கணும், கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே செலெக்ஷன் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. என்ன இது ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்க, போதும் ப்ரோ எனக்கு இந்த ஒன்று ஒரு நாளைக்கு போட்டுன்னு போயிட்டு விட்டுருவீங்களா? அதெல்லாம் தெரியாது, நிறைய ட்ரெஸ் வாங்கணும், அப்போ தான் தினமும் ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போனால் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கி கூட ப்ரோ போதும் ப்ரோ இவ்வளோவா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. சரி இப்போவே எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம், ஒன்று ஒன்றா போட்டு காட்டுங்க அப்படின்னோடனே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுங்க அப்போ தானே சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு காட்டுறாரு. இங்கே பார்த்தீங்களா ஸ்டில்ஸ் எடுக்கிறேன், எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் ஹீரோ மாதிரி இல்லை அப்படின்னோடனே, உண்மையிலே நானா இது விஜய் நம்பவே முடியல என்னால் அப்படின்னோடனே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே நீங்கள் போகும்போது இன்னும் உங்களுக்கு டபுள் மடங்காக சான்சஸ் அதிகமாகும் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து எப்பவும் போல் காவேரி சோகமாகவே இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய் வராரு. விஜய் வந்து காவேரி அப்படின்றாரு, என்ன அப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு மறுபடியும் சோகமாக இருக்க, நானே தானே சொன்னேன் இவ்வளோ சோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி மறுபடியும் சோகமாக இருந்தால் எப்படி காவேரி அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான், எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன கேட்டாலும் நீ உண்மையே சொல்ல போகிறதில்ல, நான் சும்மா தான் சொல்ல போகிறேன், மற்றபடி நான் சும்மா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அதானே அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் நீ சொல்லலைன்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அதனால் என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிக்காமல் இருப்பேனா, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ மூட் அவுட்டாக இருக்க, எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை சொல்ல தான் நான் இப்போ வந்தேன், அந்த முடிவு என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப பயந்துடுறாங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னோடனே, அது வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ ஒவ்வொரு நாளும் மனசு கஷ்டத்தோடு இருக்குது, எதனால் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் தானே பயப்படுற, அந்த ரீசனும் எனக்கு தெரியும், எதனால் அந்த ரீசனும் தெரியும் எனக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. நான் விட்டுட்டு போகிறேன்னு நீ பயப்படுறதுக்கு காரணம் இருக்குது, அந்த காரணம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டோன்னே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும், தாத்தா கூட சொன்னார், தாத்தா கூட வா அப்படின்றாங்க. ஆமாம் தாத்தாக்கும் தெரியுமா இந்த விஷயம், தாத்தாக்கும் இந்த விஷயம் தெரியும் காவேரி, நான் எல்லாத்தையும் தாத்தாக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி சாரி உங்ககிட்ட கேட்காமே நான் சொல்லிட்டேன், ஆனால் வேறு வழி கிடையாது, எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும், நான் வேறு வழி இல்லைல்ல, முடிவு எடுத்தோன்னா அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னோன்னா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து சரி விஜய் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நான் வேணான்னு நினைக்க போகிறீங்களா, என்னை விட்டுற போகிறீங்களா, என்ன நீ வளர்ற அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு என்னங்க இது கிஃப்ட்டு தான், ஏங்க கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க, நம்ம பிரிய போகிறதுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பிரிய போகிறோமா, நம்ம எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னா அதிர்ச்சியாக காவேரி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் போச்சு, முதல்ல கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே வந்து வந்து நிறைய வந்து கொட்டுது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் வச்சு பாரு என்ன பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அக்ரிமெண்ட் பேப்பர். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வந்து இது நீயும் நானும் போட்ட அக்ரிமெண்ட் பேப்பர், இந்த அக்ரிமெண்ட் பேப்பருக்காக தான் நீ பயந்துருந்த, இதனால தான் உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சேன், இப்போது இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எந்த நிலைமையில் இருக்குது, கிழிஞ்சு போயிருக்கு, என்ன நினச்சேன் நான் இப்போ கிழிச்சேன்னு நினச்சியா, இப்போல்லாம் கிழிக்கலை, நான் எப்போவோ இதை கிழிச்சிட்டேன், ஆனால் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன், ஏன் சொல்லு, ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் தானே நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்த்தது, அதனால் இந்த அக்ரிமெண்ட் எனக்கு பொக்கிஷம், ஆனால் இதை நான் வேலை இல்லாமல் கிழிச்சு வச்சிட்டேன், இதை உன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பமே நீ எனக்கு அமையலை, ஆனால் இப்போ சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் காவேரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இது போதும்ல உனக்கு, இப்போ அது சரி காவேரி அப்படின்னா அப்படியே அழுது கட்டிக்கிறாங்க.